வெல்கம் டு சம்பவம் லோடிங். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மெரினா பீச். நைட்டு ஃபுல்லா அவர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. நான் சொல்றேன், லிஸ்ட் பெருசா வச்சிருப்பாரு, பைக்லாம் வச்சிருக்காரு பேப்பரை. அங்கே அதை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. நீ நல்ல மெரினா பீச் சொன்னா நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் தம்ப்நெயிலே போட்டு போறீங்க. அப்புறம் என்ன, நான் ஏதாவது பெருசா பேசலாம்னு நினைச்சேன்டா. எப்படின்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்ல போடுவாரு, நாங்க எங்க போனோம் தெரியுமான்னு வச்சுட்டு பின்னாடி மெரினா பீச் போட்டுருவாரு. அந்த மாதிரி தான் அவரு. சரி, இங்க கேளு. இப்ப நாங்க வந்திருக்கிறது மணி ஒரு 5:10 ஆகுது. நாங்க அங்கிருந்து ஒரு 4:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். 5:10 ஆகுது. சன்ரைஸ் பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா சன் எங்க பார்க்க வரல. சன் எங்களை பார்க்க வரல. ஏன் தெரியும்ல, வேற இத அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். அது சன்னா சன் மேல இருந்து ரைஸ் ஆகுது, தெரியல. நம்ம ஊர்ல சன் மேல இருந்தா நம்ம ஆளுங்களோட அறிவை பத்தியா. இன்னொன்னு 5 மணிக்கு வந்தோமா, யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு வந்தா அங்க அவ்வளவு பைக்குங்க இருக்குது. எல்லாம் கப்பல்ஸ் ராட்னம் முன்னாடி வாங்க. என்னடா இது, எல்லாம் நைட் ஷிஃப்ட் போய் அப்படியே வந்துருக்காங்க போல டைரக்டா. அங்கெல்லாம் பாரு, அங்கெல்லாம் ஃபேமிலியா கூட வந்துக்கிறாங்க. அந்த சைடுல எல்லாரும் இங்க தூங்குறாங்க. இங்க அலோடான்னு தெரியல. ஒரு நாள் நம்மள இங்க தூங்கணும். இல்ல, நான் ஒரு தடவை நைட் 10 மணிக்கு வந்து அச்சு தொட்டுறானு போலீஸ். இல்ல, இங்க பார்த்தாலே தெரியுது. அக்கிஸ்ட் அதான் அடிச்சிருக்காரு. நீ குள்ள புடிக்கிற மாதிரி. இன்னொன்னு பீச் அப்படியே சுத்தி பாரு. நாங்களே எப்பவுமே இந்த ரூட் தான் கிராஸ் பண்றோம், இப்படிதான் போயிட்டு வரோம். ஆனா எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா செம்மையா இருக்குல்ல. ஃபுல்லா அப்படியே என்ன சொல்றது, ஃபுல்லா சின்ன பசங்க விளையாடுற இடமா இருக்குது. இதுல வேற இது மேல நம்ம பீச்ல வாடகை எடுத்து நம்ம மேரேஜ் தான் கூட பீச்லயே பண்ணலாமா? கவர்மெண்டே அலோவ் பண்றாங்க இங்கயா? பீச் இது மாதிரி நிறைய பீச்சஸ் நம்மளுக்கு அலோவ் பண்றாங்களா? நம்ம இது மாதிரி சுற்றுலா எல்லாம் போக தேவையில்ல. சரி, அப்ப மினிமம் சார்ஜஸ் 10,000 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்திக்கலாமா? பீச்லயே பீச்லயே நடத்தலாமா? அந்த நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்துட்டு வராங்க. அது ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. எப்ப சன்னு வரும்னு தெரியல. நாங்க நினைச்சோம் ஒரு 5:30க்கு வந்துரும். 5:30 மேல தமிழ்நாட்டுல சன்னே வராது. பாயிண்ட் கிடைக்க வரல, கோல் போடுறான். நீங்க என்ன ஆளுங்க, நாங்க முட்டாளுங்க. யாரும் இருக்க மாட்டோம்னு நினைச்சோம். பரவாயில்ல, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஏதோ நாம மட்டும் தான் கிரவுண்ட்ல இருக்க போறோம். நாங்க மட்டும் தான் காலைல எழுந்து சன்ரைஸ் பார்க்க வரோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்பெல்லாம் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலியாவும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்காங்க, ஆபீஸ் முடிச்சுட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, லேடிஸ் இருக்காங்க. இதுல என்னன்னா லேடிஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா அங்க லேடிஸ் கேங்கும். அதுதான் நான் பாருங்க, இப்ப நம்மளோட சென்னை சேஃபஸ்ட் கண்ட்ரியா சேஃபஸ்ட் சிட்டியா மாறிட்டு வருது. அது இதே ஒரு எக்ஸாம்பிள். காலைல லேடிஸ் வர்றதெல்லாம். ஏன்னா மத்த தமிழ்நாட்டுல இருக்க மத்த சிட்டிஸை விட சென்னை நல்லா சேஃபஸ்ட் சொல்லிட்டு நிறைய இதெல்லாம். நாங்களாம் சின்ன வயசுல சன்ரைஸ் பாக்கிறதுக்கு போவோம். மெரினா பீச் தான் இல்ல, அங்க நம்ம பீச்சா N4 திருவத்தூர் பீச், மெரினா பீச், ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம். அதெல்லாம் கம்பல்சரி. அதுவும் என்னன்னா போய் நேரம் போய் எந்த வரைக்கும். அதுல இன்னொன்னு என்ன, அதுல என்ன அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேதியும். எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் வரணும்னு பொறுத்து வேடிக்கை பாத்துக்கிறாங்க. சன்னே வரலன்ட்டு கிளம்பி கோச்சின் 2 பேர் போறாங்க. என்னன்னு தெரியல. சன் இதெல்லாம் உங்களுக்கு அவங்க 2 பேரும் பீச்ல காலைல என்ன வேலை செஞ்சுட்டு. சரி மெரினா பீச் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வர விஷயம் என்னடா? மெரினா பீச்ல என்னன்னா, சின்ன வயசுல நான் ஒரு மித் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, இங்க பக்கத்துலதான் சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கு. ஆமா. சோ அங்க இருந்து டோனி அச்சா ஒரு பால் இங்க வந்துச்சான். இங்கதான் இருக்கான் ட்ரிபிள் கேம்ல. அவன் சொன்னான், ஏய் பால் எங்கிட்ட தானே இருக்கு அந்த பால், நான் தான் திரும்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னா டீம் கிட்ட மேட்ச் கேட்டா, இந்தியாவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வேண்டாம். அதுலயே தெரிஞ்சிச்சு. இப்பவே கண்ணை கட்டுது.
அப்புறம்டா உனக்கு வேற என்னெல்லாம் கேட்டேன்னா மெரினா பீச்னா என்ன? என்ன சொல்ல வரேன், இப்போ அந்த கப்புள்ஸ் எல்லாம் உட்காருவாங்க தெரியுமா? ஆமா. எனக்கு மெரினானா அந்த கப்புள்ஸ் உட்காரு. ஆமா, இந்த மெரினா படம் ரூடி வந்து அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ரொம்ப எக்ஸ்பர்ட். அதே இல்லண்ணா அப்படியே சுண்டல் 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 அப்படியே மல்லிகை வாங்கி கொடுக்குறியாப்பா? என்னன்னா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுதான் அந்த மாதிரி வெயில்ல தான் கப்புள்ஸ் உட்கார்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட். உனக்கு வந்து மெரினா பீச்னா அவனுக்கு மெரினா பீச்னா கப்புள்ஸ் தாங்க ஞாபகம் வரும். மாட்டு பால கழுத்துக்கு அடிக்கிறது. எனக்கு இன்னொரு மெமரி இருக்குதுன்னா, இன்னொரு மெமரி இருக்குது. மெரினா பீச் வந்து எப்ப நாங்க கரெக்டா வரோம்னா ஃபேமிலியா காணும் பொங்கல் அன்னைக்கு வருவோம். எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து காணும் பொங்கல் இங்க வந்து இங்க ஒரு பெரிய பெட்ஸ் வந்து ஃபுல்லா போட்டு எல்லாருமே ஃபேமிலியா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் செம மெமரிஸ். ஆமா, ஃபேமிலியா வர்றதும் ஒரு பக்கம். சரி உனக்கு சொல்லு, நீ சொல்லு. நான் என்ன சொல்ல, மெரினா பீச்னா என்ன? உனக்கு என்ன மெரினா பீச்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? சொல்லக்கூடாதுடா, மாட்டுப்பட்டா. 1-2 வேலை பார்த்துருந்தா சொல்லலாம். ஊருப்பட்ட வேலை பார்த்து வச்சுக்கிறான் மெரினா. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? மெரினா பீச்ல சின்ன வயசுல வீட்டுல கூட்டு வருவாங்க. இப்போ வந்து தண்ணியில இப்ப தனியா வந்துருவேன். சூப்பரா ஆடுவான். பாலாஜி ஒரு கதை சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இவரு தான் எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஸ்விமிங் பூல் போலாம், ஸ்விமிங் பூல் போலாம், ஸ்விமிங் பூல். வந்து ஸ்விமிங் பூல் அப்ப வந்து ஏதோ 15 ரூபா தான் ஸ்விமிங் பூல்லாம் இங்க வரும்போது. அப்ப நாங்க வருவோம் எல்லாருமே. எப்படின்னா 35 ரூபா எடுத்துன்னு வருவோம். அந்த 35 ரூபாய் ட்ரெயினுக்கு வரும்போது அதானா 35 ரூபாய்க்கு வருவோம். ட்ரெயினுக்கு வந்துட்டு பேலன்ஸ் அந்த ஒரு 15 ரூபாய் வந்து ஸ்விமிங் பூல்ல கட்டி பேலன்ஸ் திரும்பி ரிட்டர்ன் போகும்போது டிக்கெட் எடுக்கிறதுக்காக வச்சுன்னு இருப்போம். அந்த 5 ரூபா டிக்கெட் கூட யோசிப்போம். அந்த டைம்ல சின்ன பசங்க தானே, அப்ப யோசிப்போம் செம்மையா பசங்க ஸ்விமிங் பூல்லா குளிச்சுட்டு வந்தா. அப்ப வெளியே ஒரு தாத்தா ஒருத்தர் 5 ரூபாய்க்கு பிரியாணி தருவாரு. அது ஒரு சின்ன அது காக்கா பிரியாணி என்ன பிரியாணி தருவாரு. ஆனா அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சுட்டா அது கண்டிப்பா சாப்பிட்டா இருக்கு. ஆனா நீங்களா அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ சின்ன வயசுல நாங்க என்ன பண்ணோம் பண்ணிட்டு நானும் கவியெல்லாம் ஒரு மாட்டி உட்கார வச்சிட்டாங்க. எங்களை உட்கார வச்சு வீட்டுக்கு கால் பண்ணுங்க. டிக்கெட் எடுக்காம எல்லாம் 5 ரூபாய் வந்து சாப்பிட்டா பிரிஞ்சிய. பிரியாணி வாங்கி சாப்பிட்டா. எனக்கு தெரியல மச்சான். இங்க ஒரு மேல மேகம் மட்டும் ஒரு மாதிரி ரெட் கலர்ல தெரியுது. ஆனா எனக்கு ஒரு டவுட், நிலா இதோ இருக்குது, எப்படி நிலா இருக்கிற இடத்துலயும் சன்னும் எப்படி இவ்வளவு பக்கத்துல இருக்கும்? அதாவது நம்மளுக்கு நம்ம கான்செப்ட் என்ன சின்ன வயசுல சன்னு சொல்ல கேட்க மாட்டீங்க. ஐயோ படிடா தற்கொலை படி. அது வந்து நம்ம அந்த பௌர்ணமி அமாவாசை சுத்தம்ல அப்ப என்ன ஆனா ஒரே இந்தியா வந்துரும். ஆனா சன் வந்தோம்னா அந்த வெளிச்சத்துல வந்து இது மறைஞ்சிரும். அதனால பகல்லே தெரியும் மறைஞ்சிரும். ஆனா ஒரு இது இருக்குல்ல, இப்போ மூன் வந்து எப்பவுமே இந்த சைடுல போனாதான் சன் இந்த சைடுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சைட்ல ஏறி ஒரே சைட்லயே வரும். அது நீங்க சன் இந்த சைடுல மறைஞ்சா அந்த சைடுல மறையம் தான் வச்சிருப்போம். அது கரெக்ட்டா மூணு வரணும் ஆப்போசிட்ல தான். அதாவது நிலா இப்படி மூணு சைக்கிள் டைம் இருக்குல்லனா மூணு வந்து நம்ம சைக்கிள் டைம் நம்ம வர டைம் பூமி. அப்ப வந்து மூணு இப்ப இங்க இருக்குது. அதனால நம்மளுக்கு இங்க இருக்கு சூரியன் பக்கம் இருக்கு பூமி. மூணு சுத்துதுல அதனால மாறி மாறி தான் வரும். ஆப்போசிட்ல ஸ்டேபிளா இருக்கு. இப்படி பாக்குறீங்க. இப்போ மூணு இங்க வருதுன்னா சன் இப்படி வரும், இப்படி போகுமா மூணு இந்த சைடா மறையும். மறையவே மறையாது. அங்கேதான் இருக்கும். அந்த சன்னால வந்து அதோட எஃபெக்ட் தெரிஞ்சு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா சன்லைட் குறைய குறைய திரும்பி சன் இப்படி வரப்போ மூணு அங்க மறைஞ்சிரும். சன் இப்ப மறைய போது ஈவினிங் திருப்பி மூணு இப்படி வரும் அப்படின்னு. அதனாலதான் எல்லாம் சன்ரைஸ் சொல்றாங்க, மூன் ரைஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டுபிடிச்சேன். ஆமா சன்ரைஸ் தான் சொல்லுவாங்க. மூன் ரைஸ் அப்படின்னு சக்ரா கோல் சொல்லுவாங்க. சக்ரா கோல்டா? எதுக்கு இதை கூட்டு வந்தீங்க? சிக்கன் ரைஸ் இது என்ன இது? ஆனா இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இவ்வளவு பேர் வந்துருக்காங்க. சண்டேனாலுமே நீ சொல்ல, சண்டேல வந்துட்டு ஒர்க் பண்ண, அதான் சாட்டர்டே ஃபுல்லா 1 வீக் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு சண்டேல ரெஸ்ட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது நீ சொல்லு. அப்படி இல்ல, அப்படி இல்ல இல்லடா, எனக்கு மணிக்கு விடிய காலத்துல எழுந்திருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா எழுந்திருப்பேன். சார்ஜர் போட்டு வந்துருவீங்க. 5 மணிக்கு சார்ஜ் போடுறது திரும்பி 10 பேரு. சண்டேனாலே ரெஸ்ட் எடுக்குது. தண்ணி இது வரைக்கும் எவனோ சொன்னா கடவுள் உள்வாங்கிச்சுன்னு. எவனோ சொன்னான்டா. அதே மாதிரி
இங்க ஒரு பெரிய நிறைய டெத்லாம் நடந்திருக்கு. இந்த சின்ன பசங்க என் ஃப்ரெண்டு கூட இங்கதான் வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி விவேகானந்தா காலேஜ் தான் படிக்கிறான். வந்து இங்க குளிக்கிறப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குளிக்கிறப்போ இந்த கடல் வந்து ரொம்ப டேஞ்சர் தான். மத்த கடல் மாதிரி எங்க வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லு போட்டிருப்பாங்க. சோ அதோட கடலோட அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் இங்கெல்லாம் வந்து ஓப்பன் பீச்ன்றதால எங்க எப்ப மாட்டோம்னு தெரியாதனால எங்கெல்லாம் குளிக்கிறவங்க வந்து கொஞ்சம் சேஃபா குளிங்க. அதனாலதான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஏன்னா நீங்க குளிக்கவே மாட்டீங்க. என்ன நீச்சல் தெரிஞ்சாலுமே இதுல மாட்டுவாங்க. அவ்வளவுதான். நீலாங்கரை தவளத்தாக ஆளுங்க தான் போய் சாவுறது. இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போய் வீட்டுல நமக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா ரெண்டு பேரும் பண்ணி நாங்க நீச்சல் தெரியும்னே சொல்லியே அடிங்க. எங்களுக்கு என்னன்னா ஃபேமிலி எல்லாம் இருக்கு. யூ டிராப் திஸ்டா மாட்டிக்க. என்ன போர்டு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் இந்த மாதிரி ஆட்கள் தான் இதெல்லாம் பண்றது. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அமைதியா வந்தோமா, கடலை பார்த்தோமா, ரசிச்சோமா, தண்ணிய தலையில சும்மா தெளிச்சோமா போனோமா இருங்க. இதெல்லாம் வேணாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வெல்கம் டு சம்பவம் லோடிங். சம்பவம் காலையில எத்தனை ஒரு 5:30 மணிக்கு வந்தோம். 5:30 5:30 மணிக்கு இங்க ரீச் 4:30 எங்க 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 4:30 மணிக்கு எழுந்து கிளம்பி 4 மணிக்கு எழுந்தோம். 4 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு நீ ரொம்ப ரோலிங் ஆகுது. விட்டீங்களா? எத்தனை மணிக்கு இருந்தா என்ன? சன்ரைஸ் பார்க்க வந்தோம், சன்ரைஸ் பார்த்துட்டோம். சன்ரைஸ் மட்டும் பார்க்கல. நான் என்ன நினைச்சேன், யாரும் வரமாட்டாங்க. இப்பெல்லாம் எங்க ஃபுல்லா நைட் அவுட் சுத்துறதுனால நாங்களே வரமாட்டோம்னு நினைச்சோம். அது நினைச்சோம்தான். நிறைய பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். சரி, யாரும் இருக்க முடியாது, நம்ம மட்டும் தான் போவோம். நம்ம மட்டும் பார்த்துட்டு ஆளே இல்லாத இடத்த சும்மா வீடியோ எடுத்துட்டு வரலாம்னு பார்த்து நினைச்சா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா சன்ரைஸ் பாக்குற ஃபீல் வந்து என்ன சொல்றது, நீங்க என்னதான் வீடியோல பார்த்தாலுமே நேர்ல வந்து நம்ம கண்களால பாக்குற அந்த ஃபீல் வந்து செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து சன்ரைஸ் பார்க்காத இப்ப இது நாள் வரைக்கும் நீங்க வந்துட்டு சன்ரைஸ் கண்டிப்பா யாருன்னா பார்த்திருப்பீங்க. ஆனா பார்க்காதவங்கள நான் சொல்றேன், கண்டிப்பா வந்து பாருங்க. மெரினா பீச்சுக்கு தான் வரணும்னு இல்லை, உங்க பக்கத்துல இருக்கிற எந்த பீச்சுக்கு வேணா போங்க, போயிட்டு சன்ரைஸ் கண்டிப்பா பாருங்க. அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கு உண்மையிலேயே. என்ன ஒரு 1/2 வந்துடும். இங்க எத்தனை மணிக்கு வந்துச்சு? நம்ம 1/2 வந்துடும். இங்க 5:40 5:20 5:55 தான் வந்துச்சு. ஜாலுகிறாருல 2 வருஷம் கழிச்சு இப்ப சூரியனே பாக்குறேன். பிறந்ததுல இருந்து இப்பதான் பாக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம கோவிட் டைம்ல பார்த்தோம்ல.
நிறைய பேர். பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் நாங்க சொல்றோம். பார்த்ததுனா என்ன நல்லதா பார்த்ததெல்லாம் சொல்றோம். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குட்டி போட்டான். பேச்ச பத்தி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குட்டி போட்டாரு. அங்க ஃபுல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க, ஃபுல்லா யோகா பண்ணிட்டு அதனடா அவங்க தியானம் அவங்களோட பிஸியா இருக்காங்க. குரூப்பே வந்து அது மாதிரி பண்றாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஒருத்தவங்க கப்பல்ஸா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடுறாங்க. அதான் தியானமும் யோகாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும். புறா, அந்த புறா வந்து செம்மையா, நீங்க காலையில வாங்க, இப்ப மணி என்ன, இப்ப மணி 7 ஆக போகுது. 7 மணி வரைக்குமே அங்க புறாங்க இருக்கு. அங்க வந்து கூட்டமா அங்க வந்து ஒரு 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 நார்த் இந்தியன் குரூப்பே வந்துட்டு அத வந்து பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கதான் வந்து அந்த புறாக்கு தீனி போடுறதா இருக்கட்டும், நம்ம யாரும் பண்ற மாதிரி தெரியல. அவங்கதான் எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்கேட்டிங் பண்றாங்க, சின்ன பசங்க பண்றாங்க. இங்க சின்ன பசங்க ஸ்கேட்டிங் பண்றாங்க. பாக்குறேன் நான். காலைல சாப்பாடு கடையும் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கதானே பாத்துட்டு இருக்கேன். பாக்குற ஆனா சீரியஸாவே ரொம்ப பொம்பளை வெறி முடிச்சு போய் புரிஞ்சுக்கிருக்க நீங்க. இந்த புறா இருக்கிற இடத்த எப்படி அதான் அந்த விஓஸ் தான். விஓஸ்க்கு ஆப்போசிட்லயே நிறைய பேர் இங்கதான் நிறைய ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்க. பாக்ஸிங் ட்ரைனிங், கராத்தே ட்ரைனிங். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம மட்டும் தான் இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்கோம் போல. உண்மையாவே இவங்க எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம மட்டும் தான் இன்னும் இப்படி சுத்தி இருக்கிறோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஓ யாருமே இல்லைன்னு. ஆனா இங்க உலகமே வேற, நாம வாழ்ற உலகமே வேற. அதுவும் நாங்க நினைச்ச பாட்டு 9 மணி உலகம், இவரெல்லாம் 3 மணி உலகம். என்ன ஆக போகுது? என்ன மாதிரி கூட்டம் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன மாதிரி கூட்டம் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் அவன் வீட்டுக்கு போய் பத்துருவான். நைட் 7 மணி தான் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். தேவையில்லாத கண்டென்ட். நெக்ஸ்ட் இங்க இருக்க ஸ்பெஷாலிட்டி சாரி இந்த மெரினாவோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்குன்னா அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். நம்ம காலைல வந்தோம்ல, செம்ம கூட்டமா இருந்துச்சுல்ல. என்னடா எல்லாம் வந்து இவ்வளவு கூட்டமா இருக்கு என்னன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அந்த என்ன சொல்றாங்க, பயோலூமினசன்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த கடல் அடிக்கிறப்போ ப்ளூ கலர்ல வருதுன்ட்டு. நம்ம இன்னைக்குன்னா நேத்து தான் நடந்திருக்கு வந்துச்சாமா இங்க. அதனாலதான் இங்க அவ்வளவு பேர் வந்துட்டு நம்ம நினைச்சால என்னடா எல்லாம் சும்மா சன்ரைஸ் கூட பார்க்காம சும்மா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தோம்ல. பார்த்தா உண்மையாலேயே அந்த இது நடந்திருக்கு. அந்த இது நடந்தனாலதான் எல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த நைட்டோட நைட்டா நேத்து நைட்டு போட்டிருக்காங்க. அது வந்து அப்படியே டைம் கிடைக்கிறப்போ வந்து அந்த அது எப்படிதான் டக்குன்னு பரவுதுன்னு தெரியல. நேத்து நைட்டு போட்ட ரீல்ஸ் இன்னும் விடியவே இல்லை. அதுக்குள்ள எல்லாரும் லாஸ்ட் டைம் வந்து இங்கெல்லாம் வரல. நான் ஃபுல்லா அந்த ஈசிஆர்ல இருக்க பீச்சஸ் அங்க மட்டும் தான் அந்த பயோலூமினேஷன் இருந்துச்சு. ஆனா மெரினா பீச்ல வந்திருக்கு. அது ரீல்ஸை பார்த்து நான் இப்ப சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஃபுல்லா அதுதான். அதனாலதான் காலைல வந்திருக்கிறேன். ஆனா இந்த மெரினா பீச் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இந்த ஊர்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்க எல்லாம், வீடு இல்லாதவங்க எல்லாம் வந்து இங்க நிறைய பேர் வந்து இங்க வந்து தூங்குறாங்க. அங்க இன்னைக்குதான் பார்த்தோமே இவ்வளவு பேர் தூங்குறாங்க இங்க வந்து வீடு இல்லாதவங்க. ஆனா நிறைய பேர் இங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. நிறைய பேர் அந்த பசங்க எல்லாம், இந்த பேச்சுலர் பசங்க எல்லாம் வரானுங்க இங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏரியால கரண்ட் எல்லாம் போச்சுன்னா தூங்கிடலாம். நம்ம ஊர்லயே கட்டிருக்காங்கடா பஸ் ஸ்டாண்ட், ஏசி பஸ் ஸ்டாண்ட். ஏரியால ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க. கரண்ட் போச்சு இப்பெல்லாம் வந்து நைட்டு 5 மணி நேரம் 12 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது. ஃபீலே பண்ணாதீங்க, வந்துருங்க மெரினா பீச்சுக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறம் வந்து மெரினா பீச் ரொம்ப என்ன சொல்றது, நிறைய அடி வாங்கியிருக்கும் கூட. நம்ம என்னதான் வந்து மெரினா பீச்சை வந்து இப்படி அப்படின்னு சொல்லி பேசினாலுமே, மெரினா பீச்சோட ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு பீச்ல. என்ன சொல்றது, அவங்களோட இது வந்து எப்போ நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம சுதந்திரம் வந்து வாங்குறப்போ நிறைய ப்ரொடெக்ட் வந்து இங்கதான் நடந்திருக்கு. ஆமா, ஒரு ஹிஸ்டரியிலேயே ஒரு செம்மையான மொமெண்டம்ஸ் எல்லாம் இங்க நடந்திருக்கு. முக்கியமா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டைம்ல. இது வந்து நம்ம சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியில இருந்தே மெரினா பீச் வந்துட்டு ஃபுல்லா இதுக்காக தான், இந்த ப்ரொடெக்ட் பண்றது. நீங்களாம் பாத்தீங்களா? நாளா காலேஜ் படிச்சிருந்தேன். அதெல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல 12th 11th படிச்சிட்டு இருந்தா, அப்போ எங்க பேட்ரிக் ஐயா வந்து சொன்னாரு இது மாதிரிலாம் இருக்கு, நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது மாதிரி நிறைய ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம், அவங்களோட சொசைட்டி, ஃபிஷர்மேன் சொசைட்டிக்கு இங்க வந்து இதுதான் ஒரு பெரிய சோர்ஸ். ஸோ இன்னும் இங்க போனீங்கன்னா அந்த பட்டினப்பாக்கம் பீச்லாம் ஃபுல்லி ஃபிஷிங் மார்க்கெட்டு அதெல்லாம் இருக்கும்.
ஃபுல்லா இது மாதிரி நிறைய கஷ்டங்களும் இருக்கு இந்த பீச்சுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க 2 வாட்டி வந்து கப்பல் வந்து ஆயில் டேங்க் டேமேஜ் ஆகி கடல் ஃபுல்லா அந்த அஃபெக்ட் ஆனாங்க. இவங்க பீச், அதாவது பீச்சை வந்து அசுத்தப்படுத்துறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அந்த ஆயில் தான். கடல்ல எப்போ ஆயில் அங்க வந்து பரவுதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த கடல் நல்லா இருக்காது. அந்த இடத்துல அது வந்து போயிடும், மீன் எதுவும் கிடைக்காது, கடலே நாஸ்தி ஆயிடும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ப்ரொடெஸ்ட் இந்த அதுக்கப்புறமா இங்க ஒரு பெரிய ஃபேமஸான என்னன்னா, நீங்க இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்தியாவிலே வந்து ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்னா அதான். இப்ப பிக் பாஸ் லீக் கூட இங்க நடத்த போறாங்க. எஸ்டே மோடி போயிட்டு வந்தப்போ பிக் பாஸ் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சேப்பாக்ல தான் நடத்த போறாங்க. அதே மாதிரி சேப்பாக் வந்து இந்த சென்னைன்றது, இந்த சேப்பாக் வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு நாலேஜபிளான பர்சன்ஸ் இங்க இருக்கவங்க எல்லாருமே கிரிக்கெட்ல ஒரு நாலேஜபிளான கிரௌட். இங்க அவங்க கிரிக்கெட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்க சிட்டி வந்து இந்த சென்னை. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி சுத்தி நிறைய இருக்கு. இங்க வந்து காலேஜஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து இந்த சுற்றுலா, தமிழ்நாடு சுற்றுலா வந்து நல்லா இது டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மர் சிஎம்ஸோட அந்த இதெல்லாம் கூட இங்கதான் இருக்கு. அவங்களோட சிமெண்ட்ரிஸ் எல்லாம் கூட இங்கதான் இருக்கு, அவங்களோட நினைவிடங்கள். ஆனா ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு அந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இது மாதிரி வச்சிருக்காங்களே. இது வந்து மெரினா பீச்சுக்கு செய்ய வேண்டிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மெயினான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பீச் வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஒரே எங்க பார்த்தாலும் குப்பைங்களா. இப்ப பாத்தீங்கன்னா டீசன்ட் அங்கங்க டஸ்ட்பின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அதெல்லாம் இருக்காது. எங்க பார்த்தாலும் குப்பைங்க. ஒரு அதே மாதிரி என்னதான் கவர்மெண்ட் பண்ணாலுமே நம்ம சிவிக்ஸ் இருக்கு, நம்ம வச்சுக்கிறதுதான் இருக்கு. டெவலப் பண்ண நீங்களும் வரீங்கன்னா அதை வந்து பாத்துக்கோங்க ப்ராப்பரா. சின்ன பசங்க ஊரை நாம தான் பாத்துக்கணும். வந்தானா பெரியவங்க வந்து சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ்ல வந்து போடுங்க. அங்கங்க வச்சிருக்காங்க, இல்லாம எல்லாம் கிடையாது. நம்ம போகும்போது அங்கங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்காது. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் டஸ்ட்பின்ஸ் இருக்கு. நம்ம ஏதாவது எங்கேயாவது சாப்பிட்டு வாட்டர் பாட்டிலுக்குன்னு ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு வாட்டர் பாட்டில் போட்டா பை வருமா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அது ஆமா, அதுக்குள்ள வந்து பையே இல்லை. அது என்னன்னு தெரியல, அது ஒன்றும் பார்க்கல நாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க இருக்கு. அதே மாதிரி மார்னிங்ல இங்க வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ், இந்த சுண்டல், இந்த சூப்பு, அதெல்லாம் வந்து நிறைய சூப்பு, பஜ்ஜி வந்து ஹெல்த்தியா உனக்கு, இளநீ, அப்புறம் அது என்னது அந்த கோலா உருண்டையா, அது பேர் என்னது, பணியாரம் எல்லாம் வைக்கிறாங்க. இன்னொன்றா, இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. ஓகேவா, அவன் என்னன்னா, அவன் வந்துட்டு வேற ஸ்டேட்டு. ஓகேவா, என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தான். ஒரு நாள் என்ன பண்ணா, 2 பேர் போயிருக்காங்க. 2 பேருமே வேற ஸ்டேட்டு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வராங்க. வந்துட்டு அவங்க மெரினா பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. எங்ககிட்ட யார்கிட்ட கேட்கல. ஓகேவா, கேட்காம என்ன பண்ணிட்டானுங்க, ட்ரெயினை புடிச்சிட்டு பீச் ஸ்டேஷன் வந்துட்டானுங்க. பீச் ஸ்டேஷன் வந்துட்டு பீச்சை காணும்னு தேடி எனக்கு ஃபோன் பண்றான். வச்சா பீச் ஸ்டேஷன்ல தானே பீச் இருக்கும்னா பீச்சை காணும் அப்படின்னா, பீச் ஸ்டேஷன்றனால அங்க பீச் இருக்கும்னு அவசியம் இல்லடா, அப்படிலாம் கிடையாது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். பீச் ஸ்டேஷன் வந்துட்டு பீச் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து பீச் ஸ்டேஷன்ல தான் பீச் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரெயின் பிடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அதனால சொல்றேன். ஆனா நான் சொல்றேன்னா பீச் ஸ்டேஷன்ல பீச் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒருவேளை எனக்கு ஃபர்ஸ்ட் அங்கதான் அந்த பீச் இருந்ததால அந்த இடத்துல எனக்கு பீச் ஸ்டேஷன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா வந்து நீங்க பீச்சுக்கு வரணும் அப்படின்னா இங்க மயிலாப்பூர், கண்ணகி சிலை பஸ் வந்துட்டு நிறைய பஸ் ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது. இந்த GTA கேம்ல வந்து வாஷிங்டன் டிசி எல்லாம் அப்படியே ட்ரெயின் வரும், பக்கத்துல ரோடு இருக்கும், அந்த மாதிரி ஒரு வரப்போகுது. அப்புறம் வந்து இப்ப நாங்க லாஸ்டா சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கா லைட் ஹவுஸ் ஓபன் பண்ணுவாங்க. 10 to 1 வரைக்கும் இருக்கும். லைட் ஹவுஸ் பார்த்துட்டு கிளம்ப போறோம். இப்ப பசிக்குது, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் சாப்பிட போறோம். நாங்க சாப்பிட்டுட்டு லைட் ஹவுஸ்ல மீட் பண்ணுவோம். வெல்கம் டு சம்பவம் லோடிங். இப்போ அதான் லைட் ஹவுஸ் வந்துட்டோம். லைட் ஹவுஸ் தவளை மாதிரி குடிச்சிட்டு வந்து லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிட்டடா. அவ்வளவுதான். இப்போ மணி வந்து 10 மணி. எப்போ வந்தீங்கனாலும் 10 to 1, அப்புறம் 2:30 to 5:30 இத்தனை மணிக்கு வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு. மண்டே வந்து ஹாலிடே, மண்டே மட்டும் ஹாலிடே.
நாங்க அதான் பே வந்து 12 rupees தான் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் கேஷ் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஜிபேவே இருக்கு. ஃபாரின் எடுக்கலாம் மட்டும் 30 ரூபா, ரூடிக்கு மட்டும் ஆஸ்திரேலியன்ல, அதனால 30 ரூபா. நான் என்ன நாங்க லைட் ஹவுஸ் மேல போறோம். லைட் ஹவுஸ் மேல எப்படி போறது? லெஃப்ட் வரும். ஃப்ரிட்ஜ் கூட வச்சுக்கிட்டாங்க. ஜோக் இல்லண்ணா. அப்புறம் யாருன்னே தெரியல, மூளை வச்சுறது. சாம்பார்ல மேல வச்சுக்கிறாரு. சாம்பார்ல மேல வச்சுக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். நான் இதெல்லாம் பண்ணாதீங்க, நிறைய செஞ்சு. இதெல்லாம் வந்து கண்டென்ட் இல்ல, நான் இரிட்டேட். செம்மையா இருக்குடா இதுவே. அதான் அந்த சஞ்சய் கிரிக்கெட் கிளப். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இங்க இருந்து பார்த்தா எல்லாம் எங்க பாரு பறையும் எல்லாம் தெரியுதா? ஆமாடா, அதான் பறையும் மலை. இதே பண்ண தவறுமா. போலாம் போலாம் போலாம். குமுதா வாயில தொடக்குமா? அவ்வளவுதான். டாலஸ்ட் லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்குது. பத்தியா இத்தனை வருஷம் பிறந்து சென்னையில பிறந்து 23 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. இதான் ஃபர்ஸ்ட். ஆமா, நானே இது செகண்ட் டைம் வந்தது. என்னதான் சென்னையில நம்ம இருந்தாலுமே நம்ம வந்து லைட் ஹவுஸ் நம்ம பக்கத்துலயே ஒண்ணு கிடைக்கும், அதை நம்ம பார்க்க மாட்டோம். அங்க போனோம். பூமர் அங்கிள். கமான் அங்கிள். எது பாடுறா, செம்மையா இருக்குதுடா. நம்ம வண்டிட்டு அதே ரூடி. ஆமா, என் வண்டி எங்க இருக்குதுடா? அந்த சைடு அவ்வளவுதானா? வண்டி அந்த சைடு அவ்வளவுதானா? பீச்சே இவ்வளவுதான். இங்க இருந்து பாக்குறப்ப இவ்வளவுதான். ஆனா 13 கிலோமீட்டர்னு பார்த்தா தெரியுதா இவ்வளவுதான் பீச். அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம். ஆமா, ஆனா வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றேன். அது லவ்வர்ஸ்லாம் அப்ப எங்களுக்கு வேணாம். சொல்லுங்க. லவ்வர்ஸ்ல ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குதுல்ல, அந்த எம்பையர்ஸ் ஸ்டேட் பில்டிங்ல வந்துட்டு கப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்களா, கப்புள் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த பில்டிங் தேடிட்டு இருக்காங்க. எல்லாம் யூஎஸ் போங்க, இப்ப இருக்கிற கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு பதிலா இங்க லைட் ஹவுஸ் வாங்க, உங்களுக்கு ஏத்த இடம் இதுதான். இங்க இருந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் லைட் ஹவுஸ் வாங்க. எப்படி உங்க ஆட்களுக்கு வந்துட்டு எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சென்னையிலே இருக்குது லைட் ஹவுஸ். கூட்டிட்டு வாங்க, ப்ரப்போஸ் பண்ணுங்க, இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஐடியா இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த சிவிக் சென்ஸ் தான். இதுதான் இங்க வந்து நல்ல ஒரு ஊரை வந்து இங்க வந்து இந்த பேர் எழுதின்னு யாரு கேட்டா அவங்கள கில்லி படம் பார்த்து கில்லி படம் மாதிரி சம்பவம் லோடிங். அது வேணாம். சிவிக் சென்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எங்க பாரு, யாரோ பெட் போட்டுக்கிறாங்க ரோட்ல. பெட் கீழே உங்களுக்கு பண்ணுங்கடா. என்னதுடா? விட்டே வரான். இப்ப ரோட்ல பெட் போட்டுக்கிறாங்க. அது எடுக்குதான் வராது. பெட் யாரோ போட்டுக்கிறாங்க. எங்க பாரு, என்ன ஆயிருக்கும்?
எவன்டா அவன் ரோட்ல பெட் போட்டுது மேபி நைட் குமராமன் நினைச்சேன், குமரா முகேஷ் நித்திஷிரான்ல அந்த அந்த இனம் நினைச்சேன் நான். ஆனா பாரு அது அது பாத்துருக்காரு பாரு அந்த பெட்டு கீழே ஊந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரனா கைமாத்து வச்சிருப்பாங்க இருப்பாங்களா நான் தெரியல. இவங்கிட்ட பழகம் போக மாட்டேதுண்ணா. பணம் சாப்பிடாதானே ஆரம்ப பக்கம் ஆசைப்படுறாரு. அவனோட மேனரிசமே அதான் எங்க காட்டு படம் போடு. ஒரு ஜம்ப்